பிள்ளைகளே, இன்று பொதுவான விடயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். என்று வாசிக்கப்படுகிறதும் ஆகுது, ஆனால் பொதுவான விடயங்களை கொஞ்சம் அறிந்து கொள்வதும் ஆகுது. பாருங்கள், பிறப்பர் மரம் பூக்கும் மாதம் என்ன? தை மாதம். மாசி மாதத்தில் பூக்கும் மரம் மாமரம். பங்குனி மாதத்தில் பூக்கும் மரம் பாலை மரம் வீரை. பாலை வீரை பங்குனி மாதம். முருங்கை வேம்பு பூக்கும் மாதம் சித்திரை. சித்திரையில தான் முருங்கையும் பொறுக்கும், வேம்பும் பொறுக்கும். வைகாசி மாதத்தில் பூக்கும் தாவரம் கவனத்தில் கொள்ளுங்கள், ஆர்கிட். ஆர்கிட் வைகாசி மாதத்தில் பூக்கும். ஆனி மாதத்தில் பூக்கும் மரம் வாகை மரம், விளாமரம். விளாமரமும் வாகை மரமும் ஆனி மாதத்தில் பூக்கும். நாவல். நாவல் பழம் தெரியும் தானே? பிளாக்பெர்ரி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாவல் மரம். இப்ப சிலரோகத்துக்கு கூடுதலாக நாவல் விதையில டீ கூட தயாரிக்கிறார்கள். நாவல் மரம் பூக்கும் மாதம் ஆடி மாதம். ஆவணி மாதத்துல பூக்கும் மரங்களை பாருங்கள், இலுப்ப மரமும் கொன்றை மரமும் ஆவணி மாதம் தான் பூக்கும். புரட்டாதி மாதம். புரட்டாதி மாதத்துல பூக்கும் பூ பிறை பூ என்று சொல்லுவார்கள். அவதானியங்கள், புரட்டாதி மாதத்தில் பூக்கும் பூ பிறைப்பூ. எனக்கும் இந்த பிறைப்பூ தெரியல. ஐப்பசி மாதம் பூக்கும் மரம் அன்னமுன்னா மரம். அன்னமுன்னா மரம் ஐப்பசி மாதம் தான் பூக்கும். கார்த்திகை மாதம், கார்த்திகை பூ பூக்கும் மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்றால் கார்த்திகை பூ மலரும். சரியோ? பாருங்கள், கால மாறுபாடின்றி பூக்கும் தாவரங்கள். எந்த காலமும் இல்லாம எனி டைம் பூக்கிற தாவரங்கள் தென்னை, செவ்வரத்தை, நித்திய கல்யாணி, பப்பாசி, வாழை, வெட்சி என்ற மரங்கள் எனி டைம் எந்த நாளுமே பூக்கிற மரங்கள். பாருங்கள், பூக்களினால் தாவரம் பெறும் பயன். பூக்களினால தாவரம் என்ன வகையான பயன்களை பெறுறது சொல்லுங்க பார்ப்போம். அது இந்த பூவினால இனத்தை பிறப்ப உதவும். தாவரங்களின் இனத்தை பிறப்புறதுக்கு பூக்கள் தான் உதவி செய்யுது. பூ ஒன்றின் பிரதான பகுதிகள். பூ ஒன்றின் பிரதான பகுதிகள் இதழ். இதழ், பூவின் இதழ் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது அல்லி. அல்லி அதன் கீழ் பகுதியை அல்லின்னு சொல்லுவோம். அது தம்பம், சூலகம், குறி, புள்ளி, மகரந்த கூடு. இவ்வளவும் பூக்களில் இருக்கும் பகுதிகளாக கொள்ளப்படுகின்றன. பாருங்கள், பூ ஒன்றில் விரைவாக வாடும் பகுதியும் அல்லிதான். பூவின் இதழ் தான். அல்லியத்தான் இதழ் சொல்லுவோம். நம்ம பூவின் அல்லி தான் எப்பவுமே உடனடியாக வாடும். பூ ஒன்றில் காயாக மாறும் பகுதி சூலகம். இந்த சூலகம் தான் காயாக மாறுகின்றது. பூவாகி சூலகம், சூலகத்திலிருந்து காயாகும். நீர், கனியுப்புக்கள் போன்றவற்றை தாவரம் எதனூடாக பெற்றுக்கொள்ளுகின்றது? அவதானியங்கள், நீரையும் கனியுப்புக்களையும் முறிஞ்சி எடுப்பதற்கு தாவரம் வேரினூடாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ளுகின்றது. அவதானியங்கள், ஒரு தாவரத்தில் உணவு தயாரிக்கும் பகுதி. ஒரு தாவரத்தில் உணவு தயாரிக்கும் பகுதி இலை. இலை ஊடாகத்தான் தாவரம் உணவை தயாரிக்கிறது. ஒரு தாவரத்தில் எவ்வாறான கிளைகளில் அதிக அளவு பூக்கள் தோன்றும்? ஒரு தாவரத்தில் எவ்வாறான கிளைகள்ல அதிகம் பூக்கள் தோன்றும் என்று சொன்னால், அவதானியங்கள், சூரிய ஒளி நன்றாக படும் கிளைகளில் தான் அதிகமான பூக்களையும் அதேபோல காய்களையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், தாவரங்களுக்கு பிராணிகளால கிடைக்கும் நன்மைகள். தாவரங்களுக்கு பிராணிகளால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? பிராணிகள் சொன்னால் எது சொல்லுங்க? வண்டு, பூச்சி, தேன் சிட்டு குருவிகள், தேனி, இவற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு இந்த பிராணிகள் உதவுது. வித்துக்கள் பரம்பல் அடையவும் உதவி செய்கிறது. மற்றது பசளையும் கிடைக்குது. பிராணிகளால பசளையும், தாவரத்துக்கு தேவையான பசளையும் கிடைக்கப்படுகிறது. அடுத்ததை பாருங்கள், மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பிராணிகள். மகரந்த சேர்க்கைக்கு உதவுற பிராணிகள் என்று சொன்னா, பூவின் இனம் பெருக்குவதற்கான மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது, சப்போர்ட் பண்றது தேனி, தேன் சிட்டு, வண்ணத்து பூச்சி, எறும்பு, மற்றது சில குளவிகள்.
இவை அனைத்தும் மகரந்த சேர்க்கைக்கு அதிகமாக உதவும் பிராணிகளாக அறிய முடியும்.